இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு பொண்ணை பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நார்மலாக தான் இருக்கா. பட் அப்புறம் தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஹைட்டை விட ரொம்ப ஹைட்டாக, லைக் டோரு எல்லாத்தையும் விட ரொம்ப ஹைட்டாக இருக்கா. ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, கேப் போட்டிருக்கா. அவள் ஒரு சவுண்ட் விடுறா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது அவகிட்ட இருந்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் வந்து ஜப்பானில் ஃபேமஸாக சொல்லப்படுற க்ரீப்பியஸ்ட் அர்பன் லெஜெண்டில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த அர்பன் லெஜெண்டோட பேர் என்னென்னா ஹக்கேசா குசாமா. ஹக்கி அப்படின்னா 8ன்னு அர்த்தம். ஷக்கு அப்படின்னா ஜப்பானில் இருக்க மெஷர்மெண்ட் படி ஃபீட். ஸோ ஹக்கேஷா குசாமா அப்படின்னா 8 feet டால் விமன். அந்த பொண்ணு வந்து 8 அடி ஹைட் இருப்பாளாம். அவள் பார்க்குறக்கு எப்படி இருப்பான்னா ரொம்ப ஹைட்டாக ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தலையில் ஒரு பெரிய தொப்பி வச்சுட்டு அவகிட்ட இருந்து ஒரு சவுண்டு வருமா, இந்த சவுண்டு வருமா. ஸோ இது அங்கே ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுற ஒரு அர்பன் லெஜெண்ட். ஸோ இதுக்கு ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்க, ரியல் இன்சிடென்ட் தான் சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஒரு குட்டி பையன் அவன் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கான். அவனோட வெக்கேஷன் டைமில் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா அப்பா வந்து ஜப்பானில் இருக்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு அந்த குட்டி பையனை அனுப்பலான்னு சொல்லி அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த பையனும் தாத்தா பாட்டி வீட்டில் ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கான். முன்னாடி இருக்க கார்டனில் தான் விளையாண்டுட்டுருக்கான். அப்போது அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அவன் ஒரு பொண்ணை நோட்டீஸ் பண்ணுறான், ஒரு லேடியை வந்து நிற்கிறத நோட்டீஸ் பண்ணுறான். அவன் பெருசாக கண்டுக்கல. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அவங்க வீட்டு கேட் அந்த காம்பவுண்டை விட ரொம்ப பெருசாக ஹைட்டாக இருக்காங்க அந்த பொண்ணு. பார்க்குறக்கு எப்படி இருக்காங்கன்னா, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, தலையில் தொப்பி வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து இந்த சவுண்டு கேட்குது. இதை கேட்டவுடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே ஓடி வந்துட்டான். உள்ளே ஓடி வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஹைட்டான ஒரு லேடி இருந்தாங்க, இந்த மாதிரி போன்னு அவங்ககிட்ட சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தான் அவங்க தாத்தா பாட்டி வந்து சொல்கிறாங்க, இது வந்து ஹக்கேஷா குசாமா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த பையனுக்கு என்ன யார் அது அப்படின்னே தெரியாது. ஸோ யார் பாட்டி அது அப்படின்னு கேட்குறான். அப்புறம் தான் பாட்டி சொல்கிறாங்க, இது வந்து இங்கே இருக்க ஒரு அர்பன் லெஜெண்ட். இது வந்து மெயினாக என்ன பண்ணுன்னா, குழந்தைங்களை தான் டார்கெட் பண்ணுமா. அது ஒன்ஸ் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா அவங்கள வந்து எக்காரணத்து கொண்டு விடாதான். அவங்கள பிடிச்சிட்டு போய் அது என்ன பண்ணுதுன்னு தெரியாதான். பட் எல்லாம் நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குட்டி குழந்தைங்களை பிடிச்சிட்டு போய் அவங்களோட சோலை வந்து இதை எடுத்துக்குமா. ஸோ இதுதான் வந்து அர்பன் லெஜெண்ட், இந்த ஹக்கேஷா குசாமா. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் வந்து இதை கேட்டோடனே செமையாக பயந்துடுறான். அப்போ தாத்தா என்ன பண்ணுறாரு, பாட்டிக்கிட்ட பேரனை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ, உள்ளே இருங்க, யார் வந்தாலும் வெளியே வராதிங்க, கதவை தட்டினாலும் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ஒரு பக்கம் வெளியே போயிட்டு வராரு. போயிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த குட்டி பையனை வந்து ஒரு ரூமில் வச்சு ரூமோட 4 கார்னர்ஸ்லேயும் உப்பை வந்து வைக்கிறாரு. ஸோ உப்பை வச்சுட்டு அந்த பையன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து நாளைக்கு மார்னிங் 7 o'clock வரைக்கும் இந்த ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, யார் வந்து உன்னை கூப்பிட்டாலும் நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. ஜன்னல்லையும் நீ அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வெளியே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரூம் டோரை வந்து லாக் பண்ணிட்டு போகிறாரு. அந்த பையன் வந்து குட்டி பையன் தானே, ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப பயமாக தான் இருக்குது. உள்ளே வந்து டிவி எல்லாம் ஃபுட்டு எல்லாமே வச்சுருந்துருக்காங்க. ஸோ வந்து அந்த பையனும் உள்ளே உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறான். மிட் நைட்டில் என்ன ஆகுதுன்னா, ஜன்னல் கிட்ட வந்து சத்தம் கேட்குது. யாருன்னா அவங்க தாத்தா பாட்டி வாய்ஸில் சவுண்டு கேட்குது. வா, என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க, போர் அடிக்குதா, வா வெளியே வா அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்போ தான் வந்து அந்த பையனுக்கு தோணுது, தாத்தா வந்து சொல்லிட்டு தான் போயிருக்காரு, நம்ம வந்து என்ன சவுண்ட் கேட்டாலும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு பயத்துலேயே உள்ளே உட்காந்துருக்கான். அப்போ தான் வந்து அந்த சவுண்டு கேட்குது, இந்த சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. பையனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. கண்ணை நல்லா மூடிட்டு படுத்து தூங்கிடுறான். அந்த பேய், அந்த ஹக்கேஷா குசாமா என்ன பண்ணுன்னா, ஒன்ஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா அவங்கள வந்து கண்டிப்பாக பிடிச்சிட்டு போகணுன்னு நினைக்குமா. அப்போ வந்து அது என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட வாய்ஸ் எடுத்து அந்த வாய்ஸில் வந்து கூப்பிட ஆரம்பிக்குமா. இந்த ஹக்கேஷா குசாமா வந்து எப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாலும் அது எத்தனை வருஷம் ஆனாலுமே அவங்கள விடவே விடாதான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹக்கேஷா குசாமா தான் வந்து ஃபுல்லாக வீட்டை சுற்றி வந்திருக்கு. அடுத்து மார்னிங் ஆகுது. மார்னிங் 7க்கு மேலே ஆகுது. பையன் வந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்துட்டு டைம் பார்க்குறான்.
பார்த்தோன்னே 7க்கு மேலே ஆனோடனே அப்புறம் தான் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரான். வெளியே வந்தோடனே தாத்தா வந்து உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த 4 கார்னரில் இருக்க உப்பும் வந்து பிளாக் கலரில் மாறி இருக்கு. அப்போ தான் தாத்தாவுக்கு புரியுது, அந்த ஹக்கீசா குசாமா வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து குட்டி பையனை கடத்திட்டு போகிறதுக்காக ரவுண்ட் அடிச்சிருக்கு, வீட்டை சுற்றி ரவுண்ட் அடிச்சிருக்குன்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து தாத்தா வந்து யோசிக்கிறாரு, இன்னும் நம்ம இங்கே வச்சுருந்தா கண்டிப்பாக ஹக்கீசா குசாமா வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அவங்க ஊருக்கே அனுப்புகிறாங்க. ஊருக்கே அனுப்பிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து ஜப்பான் பக்கமே வரக்கூடாது, வந்தால் எப்போ வரனாலும் ஹக்கீசா குசாமா வந்து அவனை தூக்கிடும். ஸோ வந்து அவனை இனிமேல் இங்கே ஊருக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட அனுப்பி வச்சிடுறாங்க. அனுப்பி வச்சுட்டு எப்போவா இருந்தாலும் தாத்தா பாட்டியை தான் அங்கே போய் பார்க்குறாங்களாம். ஏன்னா ஜப்பானுக்கு வந்தால் கண்டிப்பாக ஹக்கீசா குசாமா அவனை வந்து தூக்கிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து இன்னுமே அங்கே சொல்லப்படுது. அடுத்து நீங்கள் தனியாக ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி போ 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 சவுண்டு கேட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?